ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு பதிவில் மாவு, இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி உளுந்து, அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து இட்லி மாவில் தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா? அதை விடவே ரொம்ப சாஃப்டாக, செம்ம டேஸ்டாக, சூப்பராக ஒரு தோசை, ஒரு அப்பம் வெரைட்டி சட்னியோட எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக இந்த ரவா அப்பம் செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரவையும் அவலும் நல்லா ஊறட்டும். இதுக்கு சிம்பிளாக ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு கடலை சட்னி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் கடலை எடுத்துருக்கிறேன். வறுத்த கடலை தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. அதே அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு ஒரு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது நல்ல ஒரு கலரும் ஒரு நல்ல சுவையும் கொடுக்குங்க. கொஞ்சமாக ஒரு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். லெமன் எசன்ஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இதில் தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இது கடலை சட்னி நம்ம எப்போவும் செய்கிறத விடவே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த ரவா தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் நான் கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் எண்ணெய் நல்லா கலந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்மளோட சட்னியில் சேர்த்துடலாம் பாருங்கள். இப்போ ரவை 5 நிமிஷம் ஊறிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிருச்சு பாருங்கள். இதை அப்படியே நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்குறோம். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள். பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. அதை பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு ஒரு பதத்தில் இருக்குது பாருங்கள். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு நான் எண்ணெய் துணியில் லைட்டாக தடவிக்கிறேன், அவ்வளோதாங்க. வேறு எந்த எண்ணெயுமே இதுக்கு தேவையில்லை. இதில் மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டி நான் சேர்த்துட்றேன். அந்த மாவு வெந்து வருது பாருங்கள். இதை நம்ம மூடி போட்டு மூட வேண்டிய அவசியம் கிடையாது, திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நல்ல சூப்பரான ஒரு அப்பம் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இந்த அப்பம் வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட அடுத்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பொன்னிறமாக முருகலாக வெந்துருச்சு இல்லையா? ரொம்பவே சாஃப்டான இந்த அப்பத்தை இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம் பாருங்கள்.
இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் இதை செஞ்சிட முடியுங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு அப்போ வெரைட்டி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சுவையான, எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு அப்பம் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு கடலை சட்னி, ரொம்பவே சாஃப்டான இந்த ரவா அப்பம் பாருங்கள். மாவு இல்லாத நேரத்தில் ரொம்ப குயிக்காகவே ஒரு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். சொன்ன மாதிரி அப்படியே ஒரு பஞ்சாக ஒரு சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அரிசி மாவு தோசையை விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. எந்த உளுந்தும் சேர்க்காம இந்த மாதிரி சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.